அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 17/12/2025 மார்கழி மாதத்தின் 2ஆம் நாள், மார்கழி மாதத்து முதல் புதன்கிழமை மற்றும் தேய்பிறை பிரதோஷம். இந்த மார்கழி மாதத்து புதன்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். மார்கழி மாதம்னாலே விசேஷம்தான். வழிபாடுகள் நிறைந்த மாதம், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் புதன்கிழமை குசேலர் தினம் அப்படின்னு அழைக்கப்படுது. குசேலரின் வறுமையை போக்கிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தவறாமல் பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் போய் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்குது. அதில் நான் போடக்கூடிய பதிவுகளுமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த நாளில் தேய்பிறை பிரதோஷமும் வருது. புதன்கிழமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கிழமைகள், ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரியது. அதில் இந்த புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்குரிய ஒரு நாள். அதே போல புதன்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, வியாழக்கிழமை தான் பெருமாள் வழிபாடு செய்யணும், வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யணும். ஆனால் அந்த புதன்கிழமையில மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் விநாயக பெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா செல்வந்தராகும் யோகம் ஏற்படும். குறிப்பாக திருமண தடை நீங்கும். இந்த மார்கழி மாதத்துல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே விநாயக பெருமான் இருப்பாரு. திருமண தடை நீங்கிறதுக்கு எல்லாருமே ஒரு சிறிய குடத்துல மஞ்சு தண்ணி கொண்டுட்டு போய் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. கன்னி பெண்கள் போய் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி சீக்கிரம் திருமண பாக்கியம் கை கூடணும், நல்ல மன வாழ்க்கை அமையணும்னு சொல்லி வேண்டிட்டு வருவாங்க. இப்போவுமே நிறைய கோயில்களில் வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு போய் விநாயகருக்கு ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. எனக்கு அது சாத்தியப்படாதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் அரச மரமும் கிடையாது, விநாயகர் கோயில் அதுக்கு அனுமதியும் கிடையாது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை செய்யுங்க. இன்றைய நாளில் தவறாமல் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் போய் துளசி மாலை வாங்கி கொடுங்க. பூஜை அறையில் தவறாமல் துளசி தீர்த்தம் வச்சு வழிபாடு செய்யுங்க. பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா துளசி தீர்த்தம் தான். அதில் பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் துளசி தீர்த்தம் வச்சு நெய் தீபம் ஏற்றி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யுங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு கூடுதல் விசேஷங்க, தேய்பிறை பிரதோஷம். சிவ வழிபாட்டிற்குரிய இந்த முக்கியமான நாளில் தவறாமல் சிவாலயம் சென்று என்னங்க எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நான் சொல்கிற விஷயத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் மனதார திருப்தியாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ விநாயக பெருமானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய சிலை அல்லது திருவுருவப்படம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஒரு மஞ்சள் நிற துணி எடுங்க. அந்த மஞ்சள் நிற துணியில் ஒரே ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் 2 அரிசியையும் போட்டு மனதார விநாயகரை வேண்டிக்கோங்க. மன வாழ்க்கை நல்லா இருக்கணும், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கடன் பிரச்சனை தீரணும், தங்கம் சேரணும், சொர்ண தோஷம் நீங்கணும், வாஸ்து தோஷங்கள் நீங்கணும்னு மனதார விநாயகர் பெருமானை வேண்டிட்டு அதை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி நீங்கள் தூங்குற இடத்துல, தலையணை கடையில் வைக்கக்கூடாது, நீங்கள் தூங்குற அறையில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் என்ன பண்ணுங்கள், அந்த அரிசியை கொண்டு அரிசி பாத்திரத்தில் போட்டுருங்க. நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. மஞ்சளை கொண்டு போய் அஞ்சரை பெட்டியில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தை இன்றைய நாளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், மார்கழி அமாவாசை மற்றும் அனுமன் ஜெயந்தி நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.